ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசினோம். அதுல ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவு தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா? ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது, இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றது சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம இது சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால் சொல்ல முடியுமா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை இல்லை? ஆமாம், ஷார்ட் ஸ்பெல்லாம் இப்போ நிறைய வந்துடுது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக அதை பார்க்குறோம். ஆமாம், நான் எனக்கு வயசு 33. 31 வரைக்கும் என் பர்த்டே அப்போ மழை பெஞ்சு, மார்ச் மாதம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனால் கடந்த 2 வருஷம் என் பிறந்த நாள் அப்போ மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸ்ஸிங்காக பார்க்குறதா இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல, கடந்த 10 வருஷம் எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை. ஆமாம், சம்மர்லலாம் அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒன்று பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேன். ஆமாம், அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சுச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம தான் காரணம். அது எல்லாம் நம்மளோட சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக்கு, வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான் இட் ஹஸ் brought up here. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆகிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2 to 3 டிகிரி இன்க்ரீஸ் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்டட்லி தேர். எஸ்பெஷலி ட்ராபிக்கல் ரீஜன் நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க. மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது. இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வெளியே போகிறத தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு கார்பனை கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாகவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அரசு நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. முன்னாடிலாம் பில்டிங்க்கு அப்ரூவல் வேணும்னாவே வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்துச்சு. அதுக்காக அப்போ கட்டாயமாக அமைச்சாங்க. ஆனால் சரியான முறையில் அதை அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் இதுல கவனம் செலுத்தினாங்க கௌதம்? குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்கே 2000 இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இதை செயல்படுத்துகிற மூலியமாக, இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும்போதே அந்த ஸ்கீமை கொடுத்துருவாங்க. இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி அதை வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் ஒரு இடத்துலையும் வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி, மண், மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும். அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு, ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே. அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலிமா சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாகுது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா? சிட்டியில் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட். நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவாங்கள்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும். நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை, வெள்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்? கண்டிப்பாக, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலிமா ஒரு ஏர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம். மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது. அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான். அது மண்ணுக்கு மேலே கான்க்ரீட் போட்டுறாங்க. ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்க்ரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இதே விஷயங்கள் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது. அன்டவுட்டட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும். தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம். ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்குது. இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும். தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும். டப்புன்னு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும். கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும். கரண்ட்டில் சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம். 1500 3500 வரைக்கும் செலவாகும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் ஆஃப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். என்கிட்ட 2500 இல்லை 3000 இல்லைன்னா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க.
நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது தான் உங்களுக்கே தெரிய வரும். இன்னொன்று, இன்னைக்கு வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்போ நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்போ நீங்க சென்சார்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு தான் சேமிப்பு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சக்கப்புறமும் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஒரு சோம்பல், தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். ஒரு 50 years பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கலை, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்தக்கப்புறம். ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலை பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளே வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு 1 season அவே. தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மலாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும், வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் த ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது தண்ணியை காசு கொடுத்து வாங்கும்போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது, அன்றைக்கி அது உங்களுக்கு வந்து ஹிட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலார்மிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 cubic அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு கண்ட்ரி. வி ஆர் ஜஸ்ட் 1 season அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று தான் அது. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே சுவிட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரிலாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி.